அம்மா ஆசை அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 173. ஓம் இன்பம் அனைத்தும் துய்ப்பாய் போற்றிவோம். இறைவனே எல்லா உயிர்களாகவும் உலகமாகவும் ஆகியிருக்கிறான் என்பது வேதாந்தத்தின் அடிப்படை கருத்து. அவன் உயிராக, அதாவது ஜீவாத்மாவாக ஆகும்போது தமது உண்மை நிலையை மறந்து உலகோடு உலகமாக தம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டு இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். ஆனாலும் ஆன்மீக சாதனைகள் மூலம் அவர் பரமாத்ம நிலைக்கு உயர்கிறார் என்பது சிலர் கருத்து. மனிதர்கள் படும் துன்ப இன்பங்களில் ஆத்மாவும் பங்கு பெறுகிறது என்பது சிலர் கருத்து. ஓம் சக்தி. ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 174. ஓம் நாத வடிவினில் நிற்பாய் போற்றிவோம். மந்திரம் 175. ஓம் விந்து வடிவினில் விலங்கினை போற்றிவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பஞ்சபூதங்கள் எனப்படும். இவை எப்படி தோன்றின? ஆகாயத்திலிருந்துதான் தோன்றின. அந்த ஆகாயம் எதிலிருந்து வந்தது என்று கேட்டால் சப்தத்திலிருந்து வந்தது, அதாவது நாதத்திலிருந்து என்கிறார்கள் நம் நாட்டு தத்துவ ஞானிகள். அந்த நாதம் எதிலிருந்து வந்தது? விந்துவிலிருந்து வந்தது என்கிறார்கள். விந்து என்றால் மின்னலை நினைவில் கொள்ளுங்கள். நாதம் என்றால் இடியோசையை நினைவில் வையுங்கள். ஒளியிலிருந்து ஒளி, ஒளியிலிருந்து உலகமும் உயிர்களும் தோன்றின. இங்கு எல்லாமே ஒளி அணுக்களாகவும் ஒளி அணுக்களாகவும் சேர்ந்தும் பிரிந்தும் செயல்படுகின்றன. இதனை விஞ்ஞானம் ஒரு வகையில் விளக்குகிறது, மெய்ஞானம் வேறு வகையில் விளக்குகிறது. அந்த ஒளியை விந்து என்றும் அந்த ஒளியை நாதம் என்றும் தத்துவ நூல்கள் குறிப்பிடுகின்றன. விந்து எனப்படும் தத்துவம் உலகத்தை இயக்குகிற பொழுது பாம்பானது உடம்பை வளைத்து கொண்டு சுழன்று சுழன்று இயங்குவது போல இயங்கும். சூரியனை நடுவாக வைத்துக்கொண்டு பூமி, செவ்வாய், புதன் முதலான கிரகங்கள் சுழன்று சுழன்று இயங்குவதை பார்த்தால் இது தெரியும். கார்த்திகை மாதத்தில் கிராமத்து பிள்ளைகள் மாவலி சுற்றுவார்கள். மாவலி சுற்றுகிற பையன் தன் கயிற்றை பிடித்து கொண்டு சுற்றுவதுடன் தானும் சுற்றுவது போலவே விந்து தத்துவம் உலகத்தை சுழலும்படி இயக்குகிறது. அதனால்தான் எல்லா கிரகங்களும் சுழல்வதற்கு ஏற்றபடி உருண்டையான வடிவில் விளங்குகின்றன. வேகமான காற்று சுழன்று சுழன்றே வீசுகிறது. எரியும் நெருப்பு சுழன்று சுழன்றே எரிகிறது. வெள்ளம் புரண்டோடும் போது சுழன்று சுழன்றே ஓடுகிறது. இந்த ஆகாயத்தில் சுழன்று சுழன்று மேற்செல்லும் ஓர் இயக்கம் நடைபெறுகிறது என்றும், பொன் கம்பி சுழன்றால் போல் தோன்றும் அந்த இயக்கத்தின் இடையில் நின்ற அணுக்கள் திரள்வதும் பிரிவதுமாக இருக்கின்றன. அப்படியே தொழில்படுகின்றன என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். சுழிந்து சுழிந்து இயங்குகின்ற இந்த விந்து தத்துவத்தை வட்ட வடிவமாகவும் புள்ளி வடிவமாகவும் அடையாளமிட்டு நம் தத்துவ நூல்கள் சொல்கின்றன. ஸ்ரீ சக்கரத்தின் நடுவில் உள்ள புள்ளி பிந்து என்று கூறப்படுகிறது. அந்த புள்ளியின் அசைவிலிருந்து ஓசை உண்டாவதால் அந்த ஓசையை நாத தத்துவம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த நாத தத்துவமே உலகங்களை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது. எல்லா ஒலிகளுக்கும் முதலாக விளங்கும் பிரணவம் விந்து நாதங்களின் சேர்க்கை. ஆதலால் அது வரி வடிவத்தில் எழுதப்படும் போது ஓ என்ற எழுத்தாக எழுதப்படுகிறது. முதலில் ஒரு சுழி போட்டு எழுதுகிறோம் அல்லவா, அந்த சுழியே விந்து. சுழித்த பிறகு வளைத்து போடும் கோடு இருக்கிறதே, அது நாதம். சுழல் சுழலாய் நீளமாக இயங்குகிற விந்து நாத வடிவத்தின் சேர்க்கையினை பாம்பு வடிவ அடையாளத்தில் காட்டினார்கள் நம் பெரியோர்கள். நீல நெளிந்து செல்லும் பாம்பின் வடிவம் போல உள்ளது நாத வடிவம்.
அந்த பாம்பின் படம் போல உள்ளது விந்து வடிவம். இறைவன் விந்து நாதமாக, அதாவது ஒளியும் ஒளியுமாக இருக்கிறான் என்பதை காட்டுவதே ஓங்காரம். அதனை மேலும் விளக்குகின்ற அடையாளமே பாம்பு வடிவம். அந்த பாம்பு வடிவிலேயே குண்டலினி சக்தி நம் மூலாதார மையத்தில் சுருண்டு கிடக்கிறது. அது ஒளியாகவும் ஒளியாகவும் ஓங்காரத்தின் வடிவமாகவும் நம்மிடம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நுட்பங்களை எல்லாம் சாதாரண மக்களுக்கு சொன்னால் விளங்காது என்பதற்காகவே ஒவ்வொரு தெய்வத்தோடும் பாம்பை சம்பந்தப்படுத்திய படம் வரைந்து காட்டினார்கள். சிவன் கழுத்தில் பாம்பு, விஷ்ணு படுத்திருப்பதும் பாம்பு படுக்கை, பராசக்திக்கும் பாம்பு, விநாயகர் கங்கணமும் பாம்பு, முருகன் மயிலின் கீழும் பாம்பு. உலக படைப்பிற்காக சிவன் கையில் உடுக்கையும் விஷ்ணுவின் கையில் சங்கும் எப்போதும் பிரணவ ஒளியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன என்பர். இப்பிரணவத்தை சைவர்கள் சூட்சும பஞ்சாட்சரம் என்பர், வைணவர்கள் சூக்கும அஷ்டாட்சரம் என்பர். இவையெல்லாம் நாத தத்துவத்தின் வெளிப்பாடு. ஆக விந்து அதாவது லைட், நாதம் அதாவது சவுண்ட், பாம்பு, ஓங்காரம், குண்டலினி சக்தி இவற்றுக்கெல்லாம் ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. எனவே நாதம் அதாவது சவுண்ட், விந்து அதாவது லைட் என்ற இரண்டின் அடிப்படையாக பரம்பொருளாக ஆதி பராசக்தி விளங்குகிறாள் என்பதை இம்மந்திரம் கூறுகிறது. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து உங்கள் காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.